லெவல் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஆக்டிங் அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணல ஆக்டிங், ஆனால் சூப்பராக ஆக்டிங் இருக்கு. இது வந்து இந்த மூவி வந்து உங்களுக்கு லவ், ஃபேமிலி, மியூசிக்கு, ஒரு டைம் எப்படி ஒரு சுச்சுவேஷன் மாறும், சஸ்பென்ஸ் இருக்கும். வேற லெவல் மூவி. ஃபைட் எல்லாம் எப்படி இருந்துச்சு? ஃபைட் எல்லாம் சூப்பராக ரியலிஸ்டிக்காக இருந்தது. மியூசிக் ஃபேமிலியோட மியூசிக் எல்லாம் பெஸ்ட் மியூசிக். அந்த மியூசிக் வந்து இந்த ஃபிலிம் எப்படி எத்தின் போகணும் அதுக்கேற்ற மாதிரி மியூசிக் கொடுத்துருக்காரு அவர். ஃபைட் சீனுக்கு எல்லாம் சூப்பர் மூவி. கண்டிப்பாக பொங்கல்ல ஃபேமிலியோட வரணும். சூப்பர். சில இடத்துல ரொம்ப அழுகிட்டோம். ரொம்ப 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 ஆக்சுவலி பொங்கலுக்கு ரொம்ப தரமான படம். மிஸ் பண்ணிடாதீங்க. சின்ன டீசென்டான படம். ரொம்ப பாத்தீங்கன்னா தயாரிப்பாரும் நல்ல ரொம்ப நல்லா இருக்கு. நல்ல படங்களை சப்போர்ட் பண்ணுவோம். சோ அதுதான். சோ அதனால ரொம்ப ட்விஸ்ட் எல்லாம் இருக்கு. ஃபைனல்ல வந்துட்டு கிளைமேக்ஸ்ல நல்லா பண்ணிருக்காரு. கிளைமேக்ஸ் வந்து அல்டிமேட் ப்ரோ. லாஸ்ட் ஒரு 25 மினிட்ஸ் செமையா இருக்கு. சீட்டு விட்டு ஏஞ்சிக்க முடியல அந்த மாதிரி இருக்கு. சீனோட பயங்கரமா இருக்கு. வேற லெவல்ல இருக்கு. படம் பார்த்துட்டு வந்தேன். பயங்கரமா இருக்கு. 15 மினிட்ஸ் இருக்குல அந்த சீன் அப்படியே அது அப்படியே கண்ணுல இருந்து தண்ணி வருது ப்ரோ. சென்டிமெண்ட் அவ்வளவு சென்டிமெண்ட் ப்ரோ. பயங்கரமா இருக்கு. தரமான படம் ப்ரோ. கண்டிப்பா சென்னைக்காரங்க பார்க்க வேண்டிய படம். ஊருக்காரங்க பார்க்க வேண்டிய படம். ஏன்னா சென்னைக்காரங்க பத்தி தப்பா பேசுறாங்க. இந்த சென்னை வந்து வாழ வைக்கிற தெய்வம் இது ஊரு. அந்த ஊருக்காரங்க வந்து தப்பு பண்ண முடியாது. புரியுதுங்களா? அந்த மாதிரி ரொம்ப டீசெண்டா எடுத்துட்டு போயிருக்காங்க. ஒரு சீனுமே செதுக்கி இருக்காங்க. அதே மாதிரி டிஓபி சரவணன் சாரும் ரொம்ப பண்ணியிருக்காரு. டிஓபி சரவணன் சாரும் ரொம்ப கட்ஸ் எல்லாம் போட்டு ரொம்ப பயங்கரமா பண்ணிருக்காரு. பிரசன்னா சாரும் ரொம்ப பண்ணிருக்காரு. சாம் சிஎஸ் மியூசிக் அல்டிமேட். அந்த ஊஃபர் எல்லாம் பயங்கரமா வச்சு சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் செமையா இருக்கு. சோ இந்த பொங்கலுக்கு வந்துட்டு தரமான மெட்ராஸ்காரன் மூவி வந்து நம்ம கிராமத்துல பாக்க போறாங்க. இந்த மெட்ராஸ்காரன் பத்தி கிராமத்துல இப்போ திருவிழால பாக்க போறாங்க. சோ மலையாள ஆக்டிங், அந்த கேரளா மலையாள ஆக்டர் ஷைன் ஆக்டிங் செமையா இருக்கு. வெரி ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கு. ஏதாவது கேட்கணுமா கேளுங்க. அதான் சொல்றேனே, குடும்பத்தோட இந்த வேற எது பத்தி சொல்லணும்னா சாங்ஸ் வந்து சூப்பரா இருக்குது. நீங்க வந்து அதுல பாக்கலாம். சாங்ஸ் வந்துட்டு ஒரு ரொமான்டிக்கும் ஒரு தீம் மியூசிக் பாத்தீங்கன்னா சாம் சிஎஸ் வந்து ஒரு தரமான சம்பவம் பண்ணிருக்காரு. நல்லா பண்ணிருக்காரு. அதே மாதிரி ரொம்ப நாள் 90s கிட்ஸ் வந்து விரும்புற சாங் வந்துட்டு இதுல கொண்டு வந்திருக்காங்க. காதல் சடுகுடன்னுட்டு ரீமிக்ஸ். இது ரொம்ப சூப்பரா இருக்குது. அது பாத்தீங்கன்னா இப்போ ட்ரெண்ட் ஆகும். 2K கிட்ஸ் வந்து விரும்புவாங்க. பெட்டா கிட்ஸும் விரும்புவாங்க. கலையரசனும் சரி, ஷெயின் ப்ரோவும் சரி நல்லா பண்ணிருக்காங்க. ரொம்ப ஆக்டிங் நல்லா பண்ணிருக்காங்க. சூப்பர். அது வந்து ரொம்ப அவரோட திறமை வந்து வெளிப்படுத்துறாரு. அவரோட திறமை அங்கிருந்து வந்து இங்க வெளிப்படுத்துறாரு. அவருக்கும் ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைச்சிருக்கு. நல்ல ஒரு சூப்பரான ஆக்டிங். செம்மையான ஆக்டிங். ரொம்ப ஹாப்பினஸ். படம் ஃபுல்லா வயலன்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. தேவையான இடத்துல மட்டும்தான் யூஸ் பண்ணிருக்காங்க. இது வந்து சும்மா வந்து சண்டை வைக்கணும், ஃபைட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எங்கேயுமே இல்ல. தேவைப்படுற இடத்துக்கு மட்டும்தான் இந்த இடத்துல வந்து கேரக்டர் இருக்கும். கலையரசன் புட்டு பாண்டிக்கு அவன் வந்து ஒரு முருகன். அந்த முருகன் வந்து எதுவுமே கேட்காம அது ஒரு படம் பாருங்க. நல்ல கேமரா டிஓபி சரவணன் சாரும் நல்லா பண்ணிருக்காரு. ஆனா ஃபைனலா படத்துல என்னன்னா சொல்றாங்க, ஒரு ஒன்லைன் ஒண்ணுமே இல்ல. ஒன்லைன் என்னன்னா அவசரப்பட்டு எதுவுமே ஒரு முடிவு எடுக்க கூடாது. நீர ஆராய்ஞ்சு முடிவு எடுக்கணும்ன்றதுதான் படத்துல சொல்ல வராங்க. நம்ம பொதுவா ஊர் சைடுல போனீங்கன்னா மெட்ராஸ்ல பாத்தீங்கன்னா வந்துட்டா சாட்டை போட்டு போய் அவன் சொல்ல போய் தான் சொல்லுவான். எங்க மேல இருக்க ஒரு பிளாக் மார்க் வந்து இந்த படத்துல நல்லா காட்டியிருக்காங்க. படத்துல வந்து சீக்கிரமா வந்து எதுவுமே ஒரு முடிவு ப்ரோ. ஆக்சுவலா இது ஓப்பனா சொல்லணும்னா இப்போ இந்த நேரத்துல விட்டுறதுதான் கரெக்ட். ஏன்னா பொங்கல் டைம்ல ஊர்ல எல்லாம் திருவிழா இருக்கும். ஆமா, புரியுதுங்களா? மெட்ராஸ்காரன் வந்துட்டான் பாருங்க திருவிழா.
அங்க பாப்பாங்க நாங்க மெட்ராஸ்காரனோட திருவிழா. இந்த படம் பார்க்கும், இந்த படம் பேசும். கண்டிப்பா கண்டிப்பா. அதுதான். சாம் சிஎஸும் சூப்பரா பண்ணியிருக்காரு மியூசிக். அதே மாதிரி நம்ம பிரசன்னா டிஓபியும் நல்லா பண்ணியிருக்காரு. நல்லா செதுக்கியிருக்காங்க ப்ரோ. ஓப்பனா சொன்னா பொங்கலுக்கு ஏத்த படம், நல்லா பாருங்க. மெட்ராஸ்காரன். நன்றி நன்றி. படம் ஓவராலா சூப்பர் படம். இன்னொரு வாட்டி பார்க்கலாம். சிம்பிளா முடிச்சிட்டீங்க. அப்போ பணம் நீங்க क्वेश्चन கேளுங்க, நான் சொல்றேன். மலையாள ஆக்டர் தமிழ் கண்டாவரா? ஆமா, ஃபர்ஸ்ட் டைம் டெபியூட் ஃபிலிம் அது. ஸோ மலையாளி ஆக்டர் சொல்லவே வேணாம், சூப்பரா நடிப்பாரு. இதுலயுமே நல்லா நடிச்சிருக்காரு. அதாவது பக்கா மெட்ராஸ்காரனா, ஒரு மெட்ராஸ்காரன் எப்படி இருப்பானோ அந்த கேரக்டரிஸ்டிக் எல்லாமே அவர் உள்ள கொண்டு வந்திருக்காரு. சென்னை படம்னாலே கலையரசன் இருப்பாரு, இந்த படமே இருக்காரு. ஆமா இருக்காரு. அண்ட் அதான் அந்தந்த கதாபாத்திரம் எல்லாருமே காஸ்டிங் எல்லாம் சூப்பரா இருக்கு. அது வந்து அந்த படத்துல வந்து எல்லாரும் அவங்கவுங்க கதாபாத்திரத்தை வந்து கரெக்டா பண்ணிருக்காங்க. ஓவர் ஆக்டிங். வயலன்ஸ்ன்றாங்க, ஆனா ஃபேமிலிக்கு ஆடியன்ஸ் கரெக்டாம சொல்றாங்க. கரெக்டா? ஆமா, பிகாஸ் லைக் ஸ்டார்டிங்கே ஃபேமிலி தான், ஃபேமிலிக்காக தான் ஹீரோ வந்து பண்ற மாதிரி ஒரு கான்செப்ட் அது. ஸோ வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. அண்ட் ஃபேமிலியா போய் பார்க்கறதுக்கும் வர்த்தான ஃபிலிம் தான். ஆனா இந்த பொங்கலுக்கு வந்து இதோட 10 படங்கள் நல்லா ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படம் பீட் பண்ணி கண்டிப்பா டாப் 1ல வருமா? அது ஃபர்ஸ்ட் டேல சொல்ல முடியாது, பாப்போம். படத்துல ஆக்ஷன் சீன் ரொம்ப கண்டிப்பா அவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற அந்த கான்ஃப்ளிக்ட் வந்து நல்லா இருக்கு. அவங்களுக்குள்ள ஃபைட் சீன் நடக்கும்போது நமக்கே வந்து ஒரு வெறி வரும், ஐயோ அடி அடி சொல்லிட்டு. ஆமா, சாங் ரிலீஸ் ஆன போதே தெரியும் செம்ம ஹிட் ஆச்சு. அண்ட் தியேட்டர்ல கேட்கும்போது இன்னும் சூப்பரா இருந்தது. படத்தோட ஒன் லைனா என்ன சொல்லுவீங்க? அந்த படத்துல என்ன சொல்ல வராங்க? ஒன் லைனா எப்படி சொல்றது, லைக் மெட்ராஸ்காரனா எல்லாத்துக்கும் வந்து பொறுத்து போற ஆள் கிடையாது, அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தான். பேக்ரவுண்ட் வந்து சாம் சிஎஸ் போட்டிருக்காரு, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சாம் சிஎஸ் சார் சொல்ல வேணாம், அவர் செம்மையா பண்ணிருக்காரு. அண்ட் அவங்களுக்குள்ள நடக்கும் போது சைட்ல ஓடுற அந்த பிஜிஎம், பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் எல்லாமே வந்து பக்காவா இருக்கு. அது தியேட்டர்ல கேட்கும் போது இன்னும் சூப்பரா இருக்கு. எவ்வளவு ரேட்டிங் கொடுப்பீங்க? ரேட்டிங் 10க்கா நான் 9 கொடுப்பேன். ஆமா கண்டிப்பா. ஒர்க் பண்ணவங்கிட்டே இன்டர்வியூ. ஆக்ஷன் சீக்வென்ஸ் ஆடியன்ஸ் நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா? ஸோ அது ரொம்ப நேச்சுரலா பண்ணிருந்தாங்க. ரெகுலரா கண்டிப்பா குடும்பத்தோட பார்க்கலாம். ஏன்னா ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு வந்து இது ரொம்ப கனெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா ஒரு பையன் ஃபேமிலி வேணும்னு நினைக்கிற பையன் அதுல இருந்து வெளியே வந்து எப்படி ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்றான் அப்படின்றத ஒரு பேஸ் பண்ண ஒரு கதை. கண்டிப்பா எல்லாருக்குமே பிடிக்கும். படம் வந்து நான் வந்து இது நல்ல எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு படமா இருக்குன்னு தான் நான் பாக்குறேன். ஏன்னா இது வந்து ஒரு முரண் ஒரு ஸ்டார்ட் ஆகும் இல்லையா? ஹீரோக்கும் கலைக்கு உண்டான ஒரு முரண் ஸ்டார்ட் ஆகுறது, அது எப்படி சால்வ் ஆகுது அப்படின்றது தான் ஒரு கதை வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு. சாரி, ஹீரோக்கு அப்படியெல்லாம் இல்ல. ஆக்சுவலா நீங்க யோசிச்சு பாருங்க, அவரு தமிழ் வந்து அவர் கிடையாது. பட் மலையாளத்துல இருந்து வந்துட்டு தமிழ்ல இந்த அளவுக்கு பேசி தமிழ் முழுசா புரிஞ்சுக்கிட்டு அதுல பெர்ஃபார்ம் பண்றது அப்படின்றது அந்த அளவுக்கான எஃபோர்ட்டை வந்து அவர் ப்ளே பண்ணிருக்காரு. அதே மாதிரி டப்பிங்மே அவரே பண்ணிருக்காரு. அப்படின்னு இல்ல, நீங்க படம் பாத்தீங்கன்னா மேபி உங்களுக்கு புரியும். எந்த ஒரு நீங்க ரெகுலரா சொல்லுவீங்க லேகா இருந்தது, ஃபர்ஸ்ட் ஹாஃப் லேகா இருந்தது, அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. நிறைய பேர் சொன்னாங்க கலையரசன் தான் ஹீரோ அப்படின்னு சொன்னாங்க. உங்களோட பார்வையில பிகாஸ் கலையரசன் ஹீரோனா அவர் வந்துட்டு நிறைய இடங்கள்ல வந்து மாசா ஃபீல் பண்ண முடியுது. அவர் வர போர்ஷன்ஸ் எல்லாமே என்னன்னா இவர் பாயிண்ட் ஆஃப் வியூல, ஹீரோட பாயிண்ட் ஆஃப் வியூல கதை போச்சுனாலுமே கலை வந்து நிறைய இடத்துல நல்லாவே ஸ்கோர் பண்ணாருன்றது உண்மைதான். நல்லா இருக்கு. நிறைய படங்கள்ல கலை செத்துப்படுவாரு. இந்த படத்துல உயிரோட இருக்காரா? கண்டிப்பா இருப்பாரு. பாருங்க, இது ஃபேமிலி ஆடியன்ஸ் உட்காரலாமா? கண்டிப்பா உட்காரலாம். ஃபேமிலி ஆடியன்ஸ் கண்டிப்பா. அதாவது பொங்கல் திருநாள் அப்படின்னாலே பெரிய பெரிய படங்கள் தான் வரும். இது பொங்கலுக்கு திருநாளுக்கு ரிலீஸ் ஆக வேண்டிய படம் தான். ஆமா கண்டிப்பா ஒரு செலிப்ரேஷன் சாங் இருக்கு, நமக்கு எவர்கிரீன் சாங்கான காதல் சடுகுடு இருக்கு. ஸோ எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியான மிக்ஸ்டு எமோஷன் இருக்கு. எல்லாமே ஒரு ஃபேமிலி லவ் எல்லாமே இருக்கு இல்லையா? ஸோ அதனால கண்டிப்பா கருணாஸ், பாண்டியராஜன், தீபாக்கா நிறைய பேர் இருக்காங்க. யாரோட ஆக்டிங் பெஸ்டா இருக்கு? எனக்கு கருணாஸ் சார் நல்லா பண்ணியிருந்தாரு. பாண்டியராஜ் சார் அவரோட போர்ஷன் அழகா, அவங்களாம் வந்து லெஜெண்ட்ஸ். அஸ் யூஷுவல் அவங்க எப்படி ஸ்க்ரீன்ல வந்தாலுமே அழகா ஸ்கோர் பண்ணிருக்காங்க. ரேட்டிங் எவ்வளவு கொடுப்பீங்க? எனக்கு ஓவரால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பார்க்க நல்லா இருக்கு. ஓகே, தேங்க்யூ.